பொறுப்பாளர்களும் இந்த காங்கிரஸ் கட்சி என்பது ஓடாத கைலாங்கடையில போடக்கூடிய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கு மக்கள் சரியான பாடத்தை கொடுக்கிறார்கள். இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள சில 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 ஒரு தொழிற்சங்கங்கள் 20ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சுக்கிறாங்க. தேசிய அளவில் நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்த போராட்டம். இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தமிழகத்திலும் இந்த கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சுக்கிறார். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த அந்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி புதுச்சேரி மக்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற விதத்தில் அந்த வேலை நிறுத்தத்தை பந்து போராட்டம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறது வந்து இது ஒரு சந்தர்ப்பவாத அறிவிப்பாகும். இன்றைய தினம் வந்து நம்ம நாடு வந்து ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. இந்த போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நாட்டிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் மத்திய அரசுக்கு ஆதரவளித்துக் கொண்டு, பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட மத்திய அரசுக்கு ஆதரவளித்துக் கொண்டு மத்திய அரசினுடைய செயல்பாட்டை வரவேற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சட்டம், அதாவது உள்நாட்டில் அதாவது நம்ம உள் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்குக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இந்த பந்து போராட்டம் அவசியமானதா. மேலும் இது வந்து கோடை காலம், இது சிறிய பெரிய வர்த்தக வியாபார நிறுவனங்கள், கடைகள், நடைபாதை கடைகள், இவங்க எல்லாம் வந்து தினசரி வியாபாரத்துக்கே வந்து மிகவும் சிரமப்பட்டுகிறார்கள். இந்த சூழ்நிலையில வியாபார பெருமக்களுக்கும் பாதிப்பு, பொதுமக்களுக்கும் பாதிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ஏதாவது பஸ் ஒன்னா பஸ் அடிப்பீங்க, உடைப்பீங்க, அதுல வந்து போலீஸ் அடிக்கும், அது வந்து பத்திரிகையில வந்து வேற விதமா செய்தி வரும். போர் நடக்கும்போது இந்த மாதிரி புதுச்சேரி மாநிலத்துல ஒரு அரசை எதிர்த்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னு வந்து அது அசிங்கம் தானே. அது இதையெல்லாம் கூட வந்து புரிந்து கொள்ளாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற பாணியில முதலமைச்சராக இருந்த திரு வைத்திலிங்கம் அவர்களுடைய தலைமையில திமுக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த போராட்ட அறிவித்திருப்பது என்பது தவறான ஒன்று. இதை வந்து தேசிய நலனில் அக்கறை கொண்டு இந்த அறிவிக்கப்பட்ட போராட்டத்தை அவங்க திரும்ப பெறணும். அப்படி இல்லைன்னா அவங்க பேர்ல வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்கள வந்து கைது செஞ்சு அவங்க பேர்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டு